ஸ்கூல் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டு ட்ராமாலாம் போடும்போது இந்த சண்டை போடுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபேக்கான கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு குத்துனாலும் எவ்வளோ ஃபோர்ஸாக குத்துனாலும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு விரோதமாக யார் என்ன பிளான் பண்ணாலும், சத்ரு என்ன தான் டிசைனாக பிளான் பண்ணாலும் ஒன்றுமே நடக்காது. வேதத்தில் பாருங்க, ஏசாயா 54:17 போட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் இந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய்னு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஆமாங்க, சத்ரு என்ன தான் டிசைனாக உங்களுக்கு விரோதமாக பிளான் போட்டாலும் ஏசப்பா ஒரு செகண்டில் அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தணும்னு எழும்புறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் குற்றப்படுத்தும்படியாக அந்த சூழ்நிலையை மாற்றி போட்டுருவாரு. அதனால யாரை பார்த்தோ எதை பார்த்தோ பயப்படாமல் தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் எல்லா காரியங்களையும், எல்லா தீமையான செயல்களையும் திட்டங்களையும் இந்த நாளில் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு. அதனால் பயப்படாமல் தைரியமாக இருங்க, கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். During our school days, when we are acting in a skit, and if there are any action scenes, they will provide fake knives so that no one will be hurt. No matter how forcefully you use that knife, it will not hurt anyone. Likewise, in our life, no matter how hard the Satan plans against us, he will not succeed in that plan. Look what the Bible says in Isaiah chapter 54:17. No weapon that is formed against you will succeed, and you will condemn every tongue that accuses you in judgment. Amen. Yes, no matter how hard the Satan tries, no matter how many plans he makes, no matter how powerful weapon he forms against you, nothing will succeed. And whoever tries to accuse you for the things you haven't done, you will condemn them. So don't worry or don't be afraid of anyone or any situation that you're facing, because our God has won that battle, and not even a single plan formed against you will succeed. So don't be afraid, hold on to our Lord, stay strong in faith, keep praising Him, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.